கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன். ஜீவோலி திருச்சபை சார்பிலும் இன்றைய நாளிலும் வந்த ஒவ்வொருவரும் பாக்கியவான் பாக்கியவதிகள். கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஐயா நீங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்தீங்கள். இந்த நாளிலும் உங்களை துதி ஆராதனை செய்ய எங்களை கூட்டி சேர்த்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கும் தந்த இந்த ஊழியத்துக்காக, இந்த மகாபெரிய ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ராஜா, இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கள். ஒவ்வொருவரும் ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே நல்ல உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி தகப்பனே, பொறுப்படுங்கள், வழி நடத்துங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 103 பகுதியை எடுத்து 1-5 மட்டும் வாசிப்போம். 1-5. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமானாய் உன் வயது திரும்ப பால வயது போலாகிறது. ஆமென். எங்களுடைய ஆத்துமாவை பார்த்து நாங்கள் பாடுவோம் இந்த பாடலை. ஆத்துமாவை நன்றி சொல்லு என்று சொல்லி எங்களுடைய ஆத்துமாவை எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறார். நாங்கள் பாடுவோமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே.
எங்களுடைய குற்றங்களை மன்னித்திருக்கிறார். நாங்கள் படுகுழியில் இருந்த போதெல்லாம் எங்களை தூக்கி எடுத்து எங்களை இவ்வளவாய் ஆசீர்வதித்த எங்கள் நல்ல தெய்வத்தை நோக்கி என்னமாய் நாங்கள் பாடுவோமாக. ஒரு நாளும் எங்களை மறவாத தெய்வம், வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். அநேகர் எங்களுக்கு வாக்கு கொடுத்து வாக்கு மாறி இருக்கிறார்கள். 30 வருடத்துக்கு முன்பமாக நான் நிறைமாத கர்ப்பிணியாக எனக்கு யுத்த காலத்தில் எனக்கு ஒரு குடும்பஸ்தர்கள் வாக்கு கொடுத்தார்கள். உன்னுடைய பிள்ளையை எங்கள் வீட்டில் வந்து இருந்து ஆஸ்பத்திரிக்கு சென்று பெற்றெடுக்கலாம் என்று. ஏனென்றால் யுத்த காலத்தில் ஆஸ்பத்திரிக்கு இரவில் போக முடியாது. அப்போ அவர்களுடைய வாக்கை நம்பி நாங்கள் அங்கு சென்றபோது அவர் சொன்னார்கள் கஷ்டம். என்ன சொன்னார்கள்? கஷ்டம் எங்களுக்கு என்று. நான் திரும்பவுமாக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நின்றபோது ஒரு சகோதரி அந்த இடத்திலேயே சென்று திரும்பி வந்து சொன்னா, எங்கே நீ இங்கே நிற்கிறாய் என்று. நான் என்னுடைய நிலைமையை சொன்னேன். அவர் சொன்னா, நீ என்னுடைய வீட்டுக்கு வா என்று சொல்லி. அந்த வீட்டில் என்னை பெரிய வீடு, என்னை அழகாக வைத்து பராமரித்து ஆஸ்பத்திரிக்கு சாவகச்சேரியிலிருந்து பருத்துறை செல்ல வேண்டும். அப்போ இரவு நேரங்களில் செல்ல முடியாது. அப்போ அவர்கள் சொன்னார்கள், எங்கள் வீட்டில் இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் வாக்கு கொடுத்தவர்கள் மாறிவிட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்தில் எனக்கு ஒரு சகோதரி, என்னோட படித்த நண்பியை அந்த இடத்துல அனுப்பி எனக்கு அந்த ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அநேக காரியங்கள் உண்டு, சொல்ல முடியாது. அவர் செய்த வார்த்தைகள், அவர் செய்த காரியங்கள், வாக்கு கொடுத்த காரியங்கள் எல்லாம் அவர் செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் இது ஒரு நாளும் எங்களை மறவாத தெய்வம் என்று சொல்லி நாங்கள் பாடுவோமாக. ஒரு நாளும் மறவாத தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, என்னாலும் Hallelujah.
மறவாத தெய்வம். யார் மறந்தாலும் அவர் எங்களை மறக்க மாட்டார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் இன்னுமாய் ஒரு பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். பயங்கரமான குழியிலும் ஒளியான சேற்றிலும் இருந்து எங்களை தூக்கி எடுத்த தெய்வம். எங்கள் கால்கள் கண்வலின் மேல் நிறுத்தி எங்கள் அடிகளை உறுதிப்படுத்தினவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை நோக்கி எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தேன். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன்.
அவர் எங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி இருக்கிறார். நாங்கள் அப்படிப்பட்ட தெய்வத்தை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுவோம். அவரை நோக்கி துதிப்போம். அப்பா பிதாவே என்று புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை நோக்கி நாங்கள் துதிப்போமாக, நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. பெரியவரே, அதிசயத்தின் தேவனே, ஆலோசனை கர்த்தரே, நேற்று இன்றும் என்றும் மாறாத எங்கள் தகப்பனே, உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. எங்களை கைவிடாதவரே, உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. அப்பா பிதாவே கூப்பிடுவதான புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தவரே, உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. நன்றி ராஜா. நன்றி ஐயா. புதையான குழியிலே இருந்து எங்களை தூக்கி எடுத்து எங்களுக்கு பெயர் சொல்லி அழைப்பவரே, எங்களை வேதங்கள் தெய்வமே, உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக நீங்கள் அடிக்கப்பட்டு கல்வாரி சென்றவரே, உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டவரே, அப்பா உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம் ஐயா. நேற்று இன்று மாறாத எங்கள் தகப்பனே, உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. வெண்கல கதவுகளை உடைத்து எங்கள் தாழ்பால்களை மொழித்து வெளிப்படத்தில் இருக்கிறதான காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவரே, உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. சிங்கக்குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்ன தகப்பனே, உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. நன்றி ராஜா. நன்றி அப்பா. பெரியவரே, உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. துதி கன மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ராஜா. நன்றி அப்பா. கரம் பிடித்தவரே, உங்களை சோதரிக்கிறோம். திகியாதே, கலங்காதே, நானும் தேவன் என்று சொல்லி வலது கரம் பிடித்து இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி அந்த தகப்பனே, உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம் ராஜா. நன்றி ஐயா. நன்றி அப்பா. சோத்திரம் ராஜா. பரிசுத்தரே, உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உங்களை சோதரிக்கிறோம் அப்பா. எங்கள் கவலைகளை மறக்க செய்கிற எங்கள் தகப்பனே, உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு உங்களை சோதரிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா. பெரியவரே, நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ராஜா. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்கள், உம்முடைய யோசனைகள் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அவர் செய்த நன்மைகளை நாங்கள் விவரிக்க போனால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலாக இருக்கிறதுன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார் 45. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள், அவர் எங்களுக்கு ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்ட தெய்வம். அவர் அந்த கூர்மையான ஆணியை ஒரு பாரமாய் நினைக்காதபடி எங்களுக்காக சுமந்த தெய்வம். எங்களை நேசித்தபடியால், எங்களை யோசித்தபடியால், எங்களை கழுவி எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்களிலிருந்து மீட்கிறதுக்காக அவர் பாடுபட்டார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நோக்கி தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் கூலமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் கூலமாகி போனதையா. பாரமான சிலுவையில் இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்னை புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவையில் இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்னை புறக்கணிக்கவில்லை.
போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவாள பலன் உண்டு. அப்படியாய் நாங்கள் வந்து அவருடைய இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டையின் கீழ் வந்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு எங்களுக்கு நிறைவான பலன் உண்டு. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் நோக்கி என்னமாய் பாடல்களை பாடி அவர்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோமாக. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை.
செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய காயங்களை கட்டினவரே, எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை நீக்கினவரே, அப்பாவங்களை சோதரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கண்மணி போல எங்களை பாதுகாத்து நிமித்தமாய் எங்களை வழி நடத்தி வந்த தகப்பனே உங்களை சோதரிக்கிறோம் ராஜா. பரிசுத்தரே உங்களை சோதரிக்கிறோம். சாரோடின் ரோஜாவே உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. அப்பா, நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, ஓடினாலும் கடற்படையாய் நடந்தாலும் சோர்வடையாய் என்று சொன்னவரே, கழிவு கொத்த பலத்தை தந்தவரே, உங்களை சோதரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பெரியவரே நன்றி ராஜா. ஓ ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. பெரியவரே உங்களை சோதரிக்கிறோம். எங்களுக்காக வழக்காடுகிறவரே உங்களை சோதரிக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உங்களை சோதரிக்கிறோம். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நாங்க போகிற இடம் எல்லாம் எங்களை வழி நடத்துகிறவரே உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. நீதிமானின் சந்தடி அப்பத்தை கலைந்து திருவதில்லை என்று சொன்ன தகப்பனே, எங்களை ஐயா உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. எங்களை வழி நடத்தி வருகிறவரே உங்களை சோதரிக்கிறோம். எங்களை நீர் பாசலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் வைத்திருக்கிறவரே உங்களை சோதரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீங்க பெரியவர், நீங்க செய்து வந்த நன்மைகள் அளவில்லாது ராஜா. எங்களுடைய கரத்தை பிடித்து திகையாதே, கலங்காதே, நான் ஒரு தேவன் என்று சொல்லி விமட்டமாய் எங்களை வழி நடத்தி வருகிறவரே உங்களை சோதரிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம் அப்பா, சோதரிக்கிறோம் ராஜா. பெரியவரே அப்பா, வார்த்தைகள் போகாது, எண்ணிக்கை போகாது, நீங்க செய்து வந்த நன்மைகளை சொல்ல ஐயா. நாங்க வெறுமையாக வந்தோம் ஐயா, ரூத்தை போல ஆண்டவரை பட்ட மரத்தை போல வந்தோம் ராஜா. எங்களை துளிர்க்க வைத்தவரே அப்பா, எங்களை துளிர்க்க வைத்த தகப்பன் ஐயா, உங்களுடைய கூடாரத்துக்கு வந்த போது எங்களை துளிர்க்க வைத்தவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, கைவிடாதவரே நன்றி. சோதரிக்கிறோம் ராஜா, சோதரிக்கிறோம். நாங்கள் என்னமாய் ஒரு பாடலை பாடி மிகுதியான காரியத்துக்காக கடந்து செல்வோம். எங்களுடைய இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக்கினவர் அவர். நாங்கள் கண்ணீர் சிந்தும் நேரத்தில் எல்லாம், நாங்கள் காயப்பட்ட வேளையில் எல்லாம் எங்களை தேற்றினவர் அவர். யாரும் எங்களை தேற்றவில்லை, அவர் எங்களை தேற்றினவர். அவருடைய வார்த்தை எங்களை தேற்றியது. நாங்கள் இன்னுமாய் பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. என் கூடவே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாதே. சொல்லுவோம் அவரை பார்த்து, கூடவே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே
முடியாது. அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு எங்களை நெருக்கியவரபடியால் நன்றி செலுத்துகிறோம். அவர் எங்களோடு கூட வருகிறார். நாங்கள் போகிற இடமெல்லாம் அவருடைய கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி எங்களை வழி நடத்துகிற அவர் எங்களை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இப்பொழுதுமாக விண்ணப்பத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இலங்கை, இந்தியா, மலேசியா தேசத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசம், அந்த தேசத்தில் இருக்கிற எங்களுடைய உறவுகள் ரட்சிக்கப்படவும், அந்த தேசத்து ராஜாக்கள், அதிகாரிகள், அங்கே இருக்கிறதான பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும், ஊழியக்காரர்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவர் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, அந்த தேசத்திலே அப்பா, தேசத்தின் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட, அவங்களுடைய ஜனங்கள் எல்லாம் போஷிக்கப்பட உதவி செய்யுங்க. பாவத்திலே ஜீவிக்கின்ற ஜனங்கள் ஆண்டவரே மனம் திரும்ப, தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி மெய்யான தெய்வமாகிய உங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அவங்களோட சபைகளை ஆசீர்வதிங்க. சபையிலே ஆண்டவரே உள்ள ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் இருந்து புறப்பட்டு சென்று அந்த தேசம் எங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க உதவி செய்யுங்கப்பா. சகல இயற்கை அழிவுகளுக்கும் நாசமோசங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இந்திய தேசம், மலேசியா தேசம், சிங்கப்பூர், இப்படி தமிழர்கள் பறந்து வாழுகிற தேசங்களை நினைவு கூறுகிறோம். அந்த ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட, அந்த தேசத்து ஜனங்களும் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப ரட்சிக்கப்பட உதவி செய்ய வேண்டும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நிற்கிறோம். உங்களுடைய ஜீவனுள்ள ஆமென், ஆமென். நன்றி. இந்த வேளையிலும் நாங்கள் விசேஷமாக ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுவோம். தேசமெங்கிலும் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக அண்மையிலே கொரிசா மாநிலத்திலே நடந்த சம்பவங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். அந்த இடத்துல ஊழியக்காரருக்கு நடக்கிறதான காரியங்கள், கொடுமைகள், அந்த ஊழியக்காரர்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து எல்லோருமாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, விசேஷமாக நாங்கள் ஊழியக்காரர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஊழியர்கள் உங்களுடைய வார்த்தைகளை சுமந்து செல்கிறார்கள் ஐயா. அப்படிப்பட்ட அந்த ஊழியக்காரர்கள் மீது கரம் வைக்கிறதான ஆண்டவரே, அந்த மனிதர்களை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களை ரட்சித்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஊழியர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவருடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆசீர்வதியுங்கள் ஐயா. போகிற இடமெல்லாம் உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதியுங்கள், பொறுப்படுங்கள், வழி நடத்துங்கள் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். இனிமாய் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அடைக்கல பட்டணமாகிய எங்களுக்கு தந்த இந்த தேசத்திலே நாங்கள் வாழ்றதுக்கான அந்த தேசத்திலே நாங்கள் வெறும் கையால் ஆண்டவரே ஆதரவற்றவர்களாய், விதவையாய், அனாதையாய், கைவிடப்பட்டவர்களாய் இந்த தேசத்துக்கு வந்தோம். எங்களை இந்த தேசம் எங்களை ஏற்று எங்களுக்கு இருப்பிடம், வசதி சகலவற்றையும் தந்து எங்களை ஊக்குவித்தமைக்காகவும் இந்த தேசத்து ராஜாக்கள், அதிகாரிகள், இந்த தேசத்து மக்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும்படியா எங்களுடைய ஒவ்வொருவரும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். நாங்கள் இந்த நிலைமையிலே வந்தோம். இந்த தேசத்தில் எங்களை தேவன் வைத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிப்போமாக. சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த தேசத்திலே ஐயா நாங்கள் அநாதைகளாய், கைவிடப்பட்டவர்களாய் வந்தோம் ஐயா. எங்களை நிலைநிறுத்தினீங்கள் ஐயா. இந்த தேசத்திலே வைத்து ஆண்டவரே எங்களுக்கு தங்குமிட வசதிகளை கொடுத்தீங்கள் ஐயா. ஆண்டவரே, தேவையான காரியங்களை கொடுத்தீங்கள் ஐயா. கல்வியை கொடுத்தீங்கள், வேலையை கொடுத்தீங்கள் ராஜா. இந்த தேசத்து அதிகாரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேசத்திலே இயற்கை அழிவு, செயற்கை அழிவுகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே இந்த தேசத்து மக்களும் ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தாவே உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த தேசத்தை பொறுப்படுங்கள் ஐயா, வழி நடத்துங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இந்த பெல்ஜியம் தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்கள். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டு மனநொந்திருக்கிறதான பிள்ளைகள், புத்தி சுவாதீனமற்ற பிள்ளைகள், கொலைக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள், இப்படியாய் செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவிக்கிறவர்கள், இன்னுமாய் தாய் தகப்பனால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், சகோதரிகள், அப்படியாய் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஏவப்பட்டபடி ஒருவர் அதற்காக பாரத்தோடு ஜெபித்துக் கொள்ளுங்கள். சமூகத்திலே என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கரத்திலே ஒரு மனதோடு நாங்கள் ஒப்புதருக்கிறோம் ஆண்டவரே. உலகமெங்கும் இருக்கிற திக்கற்றவர்களுக்காக, அனாதைகளுக்காக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நாங்கள் ஒப்புதருகிறோம் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுடைய தெய்வம் நானே என்று சொன்ன என் தெய்வமே அப்பா, உங்களுடைய சமூகத்துல உலகமெங்கும் யாரெல்லாம் ஆண்டவரே திக்கற்ற நிலைமையில இருக்கிறார்களோ ஒவ்வொருத்தரையும் என் தகப்பன் கண் நோக்கி பார்க்கும்படியாக இருக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே என்ன செய்வோம் என்று தெரியாம நிக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே என் தகப்பன் பொறுப்பெடுக்கப்படும்படியாக ஆண்டவரே. அப்பா நீங்கள் தான் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்களே ஆண்டவரே. ஒவ்வொருடைய தேவைகளை சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்களே ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே பெற்றோர்கள் ஆண்டவரே வயது போன நேரங்களில் ஆண்டவரே தனிமையில இருக்கிறார்களோ அவர்களுடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுங்க ஆண்டவரே. அப்பா பெற்றோர்கள் இருந்தும் ஆண்டவரே பிள்ளைகள் அனாதைகள் போல இருக்கிற நிலைமைகளை பாருங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே வாலிப பெண் பிள்ளைகளை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் படுகிற அவஸ்தைகளுக்காக உங்களுடைய சன்னிதானத்தை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசங்களை ஆளுகிற தலைவர்கள் ஆண்டவரே பிள்ளைகளை சீரழிக்கிற நிலைமைகளை பாருங்க ஆண்டவரே. என் தகப்பன் தான் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நியாயத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. அவர்களுக்கு நியாயம் செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யுங்க ஆண்டவரே. நீதியை சரி கட்டுங்க ஆண்டவரே. என் தகப்பனுடைய வல்லமை இறங்கட்டுக்கும் ஆண்டவரே. என் தகப்பனுடைய தூதர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய காரியங்களை நடப்பு கட்டுக்கும் ஆண்டவரே. என் தகப்பன் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உலகத்தை இருக்கிற திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் கைவிடப்பட்ட யாவர்களுக்கும் ஜெபித்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில். ஆமென் ஆமென். இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறவர் சுகித்திருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி அந்த தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேசத்து மக்களை பொறுப்படுங்கள் ஐயா. அவருடைய தேவைகளை சந்திங்கள். சுற்றிலும் இருக்கிறதான காரியங்களை அறிவீங்கள். அவர்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களை அறிவீங்கள் ஐயா. அவர்களை பொறுப்படுங்கள். வரப்போறதான மெய்யான மேசியா நீங்கள் என்பதை அறிந்து அவர்கள் ஐயா அவங்களை நோக்கி பார்க்க உதவி செய்யும்படியாய் ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லோரும் நீங்க ஒரு மனப்படுங்க. நான் வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன். சோத்திரம் ஆண்டவரே. அப்பா ராஜா இந்த நாளிலும் எங்களுக்காக நீங்க வைத்திருக்கிறதான அந்த மன்னாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த வார்த்தையானது நூறுத்தனையாய் ஒருடைய இருதயத்திலும் ஆண்டவரே பலன் அளிக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த உங்களுடைய வார்த்தை எங்களுடைய கால்களுக்கு ஆண்டவரே தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வார்த்தையை இன்றைய நாளிலும் எல்லாரும் ஆண்டவரே என்னென்ன காரியத்துக்காக வந்திருக்கிறார்களோ என்னென்ன நோக்கத்துக்காக என்னென்ன ஏக்கங்களோடு கேள்விகளோடு வந்திருப்பார்கள் ஐயா. ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் இன்றைய நாளிலும் அவர்களுக்கு பதில் கொடுக்க போறமைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் திடப்படுத்துங்கள், பலப்படுத்துங்கள், தைரியப்படுத்துங்கள் ஐயா. வார்த்தையை கொடுக்கிற மகனை ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக உள்ளந்தலையிலிருந்து உச்சந்தலை மட்டும் பொறுப்படுங்கள் ஐயா. வாயோடு வாயாயிருங்கள் ராஜா. மாமிசத்தில் எத்தையும் பேசிவிடாதபடி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே பேசத்தக்க பலத்தை கொடுக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.